ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சதுர்ஸ்லோகி பாகவதம் அப்படின்னு இருக்குது. 4 பதங்களில் பகவான் பிரம்மாவுக்கு போதிச்சது தான் முதல்ல இருந்த பாகவதம். பிரம்மாவுக்கு அவர் உபதேசிக்கிறார். 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் பதம் 32 முதல் 35 வரைக்கும் அது வருது. அதில் பாகவத்துடைய மொத்த சாரமும் அந்த 4 பதங்கள்லே வந்துடுது. உலகத்தில் படைக்கிறதுக்காக பிரம்மாவுக்கு அறிவுரையை பகவான் கொடுக்கிறார். அப்போ பிரம்மா கேட்குறார், நான் படைக்கிறேன் அப்படிங்கிற கர்வம் வந்துடக்கூடாது அப்படின்னு பகவானை வேண்டார். பற்றும் அகந்தையும் கலந்து இருக்கிறதுக்கு கர்வம்னு பேர். நானே கர்த்தா, கர்த்தா அகம். கீதையில் சொல்வார் பகவான், கர்த்தாம் அகம் இதி மன்யதே. நானே கர்த்தா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்களே, அது மாதிரி இவரும் எனக்கு கர்வம் வந்துடக்கூடாதுன்னு பகவான்கிட்ட வேண்டார். அது நுண்ணிய உணர்வாக கூட தனக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல பிரம்மா உறுதியாக இருக்கிறார். பிரம்மாவுக்கு இப்படி மனதில் தோணி அந்த மனப்பாங்க பகவான்கிட்ட பிரார்த்தனையாக சொல்ல, பகவான் அவருக்கு ஆசி சொல்லி பாகவதத்தை தொடங்குறார். இந்த விஷயங்கள் தான் பின்னர் சுகதேவர் பரீட்சித்து சம்வாதம் உரையாடலாக 18,000 பதங்களில் ஒளிர ஆரம்பிச்சது. வித்தையில் சிங்கம் மாதிரி இருக்கிற ஏராளமான ஆச்சாரியர்கள் இந்த சதுர் ஸ்லோகத்தை 4 ஸ்லோகங்களையும் ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கிறாங்க. ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி பாதா, சைத்தன்ய சரிதம் அருளிய கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி, அப்புறம் சில சச்சிதானந்த பக்தி வினோத் தாகூர், அப்புறம் சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர், இவங்கெல்லாம் பெரிய ஞான மலைகள், அருட்கடல்கள். அவங்க தங்களுடைய கருத்துக்களை அருள் மழையாட்டம் பொழிஞ்சிருக்கிறாங்க. அதில் சில பிரபுபாதா ஒரு கருத்து கொடுக்குறாங்க. தத் பதார்த்தம் துவம் பதார்த்தம்னு 2 வார்த்தை இருக்குது. தத் பதார்த்தம் அப்படின்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சதாயிரும். துவம் பதார்த்தம்னா தெரிஞ்சிக்க வேண்டியதை விட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட காரியங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. எப்படின்னா, இன்னைக்கு உலகியல் அறிவு தான் உலகம் பூரா போட்டி போட்டு பாடம் நடத்துகிறாங்க. ஆன்மா பரமாத்மா பற்றிய அறிவு எங்கேயும் கிடையாது. தத் பதார்த்தங்கிறது கடவுளை பற்றிய விஷயங்கள். அது அவ்வளோ சுலபம் இல்லை. மாயையும் அதுக்கு அவ்வளோ எளிதாக அனுமதிக்காது. துவம் பதார்த்தங்கிறது உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. ஒரு கல் எப்படி வந்துச்சு, மண் எப்படி வந்துச்சு, இந்த கல் 10 லட்சம் வருஷம் முன்னாடி வந்திருக்கலாம், இதுக்கெல்லாம் பரிசு வாங்கிடுவாங்க. பேசி ஏதாவது கட்டுரையை எழுதிட்டு பரிசு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் துவம் பதார்த்தம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை விட்டுட்டு, எப்படி குப்பையை தொட்டியில் போடவும்னு எழுதி வச்சுருக்கோம், ஆனால் தொட்டியை சுற்றி குப்பை போடுற மாதிரி உலகத்தை பார்த்தே பல இதுகளை அதைத்தான் இன்னைக்கு பாடமாக அத்தனை பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. வயிற்று பொழப்புக்காக இப்படி ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அப்போது பகவான் சொல்கிறார், மாயை அனுமதிக்காது. அந்த தத் பதார்த்தம் இருக்க, அதுக்குள்ளே மாயை அவ்வளோ சுலபமாக அனுமதிக்கலை. பகவானும் சொல்கிறார், மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை மகிமை மிக்கது, வெல்லுவதற்கு அரியது, ஆனால் என் பக்தர்கள் அது மயக்காது அப்படிங்கிறார். மாயை அப்படின்னாலே அது கவுத்துரும் அப்படிங்கிற பயத்தை பாகவதம் போக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு மாயையுடைய பங்கும் இருக்குங்கிறத சதுர் ஸ்லோகி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். சின்ன பிள்ளைகளில் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. கண்ணாமூச்சி விளையாண்டா அது கண்ணுக்கு நல்லது. கண்ணனை வச்சு தான் கண்ணாமூச்சி. இப்போ செல்லை பார்த்து பார்த்து கண்ணு போச்சு. கண்ணாமூச்சி அப்படிங்கிறது கண்ணை பொத்தி விளையாடுறது. முதல்ல எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க.
நம்ம எல்லாரும் பகவானோட இருந்தோம் அந்த அர்த்தத்துல. அவன் அவன் கர்மத்துக்கு தக்க இடம், பிறப்பு, சரீரம்லாம் மாறி அமைஞ்சிருச்சு. இப்போ பகவான் வந்து அப்படி பிறந்த பிறகு அத்தனை பேரையும் திரட்டி அவர் வந்து கண்ணாமூச்சி விளையாடுறாரு. எல்லாரும் வாங்க, கண்ணை கட்டிடுறேன், பிறகு மறைஞ்சிக்கிறேன், என்னை கண்டுபிடிங்க, தேடுங்க அப்படிங்கிறாரு. இப்படி தேடும் தன்மைகளைத்தான் அவர் வந்து உபநிஷத்துக்களா ஆக்கியிருக்கிறார். அஹ் ராமாயணத்துல எல்லாரும் அவங்கெல்லாம் ஒரு நபராகவோ மரம் செடியாகவோ வந்து ராமருடைய லீலைகள்ல பங்கேற்றாங்க. கண்ணன் லீலைகள்லையும் அவங்க பங்கேற்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒளிஞ்சு விளையாடுறது, மறைஞ்சு இருக்கிறது, கண்டுபிடிக்கிறது, இந்த விளையாட்டே வந்து ஆன்மா பரமாத்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம கலாச்சாரத்துல இருந்தது. சதுசுலோகியுடைய மறைபொருளாக கூட இதை சொல்லலாம். அர்ஜுனன்ட்ட பகவான் பேசுறதுக்கு ஒரு விளக்கம் சில பிரபுபாதா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் கொடுக்குறாங்க. எப்படின்னா, சில பிரபுபாதா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜீவன் பணிவோட, கேள்வியோட, தொண்டு பண்ணி தன்னை உணர்ந்த ஒரு தத்துவதரிசிகிட்ட போயாச்சுன்னா அவர் உபதேசிப்பார். அதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கு சேவைக்கான ஞானமும் உண்டாகும். பகவானுக்காக செயல்படுறது சேவை. பகவானுக்கு செயல்படணும் அப்படிங்கிற தீர்மானம் வந்து ஞானத்தால் வருது. செயல்படும் குணம் பக்தியால் தொடருது. இப்படி பிரபுபாதா சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மா வந்து பகவான்கிட்ட எப்படி பிரார்த்திக்கிறாருன்னா, இறைவனே, ஒரு நண்பனாட்டம் என்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கீங்க, படைக்கிற காரியங்களை ஈடுபடுன்னு சொல்லி என்னை நியமிச்சிட்டீங்க. நான் வந்து சுதந்திரமானவனாக இருக்கிறதுனால எனக்கு கர்வம் வர வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடாது. அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு அவர் பிரார்த்திக்கிறார். அதுக்கப்புறம் தான் சதுர் ஸ்லோகம் வந்து ஆரம்பிக்குது. அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் சொல்கிறத திரும்ப நினச்சி பார்க்கலாம். நீ வந்து அடக்கத்தோட குருக்கிட்ட போ, பணிந்தும் பணிவிடை புரிந்தும் கேள்வி கேளு, பணிவே உனக்கு விடை தரும், உண்மையை உணர்ந்த அவர் உனக்கு உண்மையை உணர்த்துவார். இப்படி கீதையில் சொல்றார். தத்விதி பிரணிபாதேன அந்த பதத்தில் இதுதான் அர்த்தம். எதை செய்யணும் அப்படிங்கிற உறுதி அர்ஜுனன்ட்ட இல்லாமல் போச்சு. பகவான் பக்கத்தில் தான் அவன் இருக்கான் அர்ஜுனன். ஆனால் குழப்பம். முடிவில் நான் உங்கள் சீடன் சரணடைகிறேன்னு என்னை திருத்துங்கன்னு சொல்லி சொல்கிறான் அர்ஜுனன். சிஷ்யஸ்தே அகம், நான் உங்கள் சீடன், துவாம் பிரபன்னம், பிரபன்னான்னா பிரபன்னங்கிறது சரணாகதி பண்ணுறது, உங்களை நான் சரணடைகிறேன். கிருஷ்ணர் கூடவே இருந்த அர்ஜுனன் இப்படி சொல்கிறார். மனம் நம்ம வழி அனுமதிக்கக்கூடாது. அனைவருக்கும் கர்வம் தான் வழி நடத்துது. அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே தெரியும். யாரும் வெளியே தான் பார்க்குறாங்க, தன்னை கவனிக்கலை. தன்னை கவனிச்சா தெரியும் கர்வம் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரி யார் இருக்கா, நான் சிறந்தவன், எனக்கு நிறைய மூளை இருக்குது, நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா தாளம் போடுவேன், என்னால் எதையும் நிரூபிக்க முடியும், நான் ரொம்ப நல்லவன், இப்படி கர்வம் வந்து நம்மளை அபிமான வடிவத்தில் வழி நடத்துது. ஹரி குரு வைஷ்ணவங்களுக்கு குறிப்பிட்ட சேவையை செய்ய ஒருத்தருக்கு ஆசை இருந்தால் முதல்ல தன்னுடைய குருக்கிட்ட அதற்கான தகுதியை வேண்டி ஆசி கேட்டு பிரார்த்திக்கணும். மேலும் குரு தந்ததுகளை கடைப்பிடிக்க நமக்கு ஆர்வம் ஊட்ட குருக்கிட்டையே பிரார்த்திக்கணும். இல்லாட்டி மனசு வந்து நம்மளை குருவை விட நீ புத்திசாலி அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கும். அப்படி தான் அர்ஜுனுடைய பேச்சு ஆரம்பத்தில் இருக்குது. பிரம்மாவும் அதே போல் எனக்கு கர்வம் வராமல் இருக்கணும்னு ஆசி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டார். முதல்ல குருக்கிட்ட அர்ப்பண மனநிலை, அடுத்து அவருடைய வார்த்தைகளை மதித்து நடக்கிறது. இந்த ரெண்டும் ஒரு பக்தனுக்கு அல்லது பக்தைக்கு சிறந்த ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்குள்ளே இருக்கிற நான் அப்படிங்கிறதுல நான் இறைவன் அப்படிங்கிற மனப்பாங்கு குறிப்பிட்ட சதவீதத்தில் மறைஞ்சிருக்கு. இறைவனுக்கான இருப்பிடம் தான் நம்ம இதயம். ஆனால் அங்கே நாம் வந்து நானே இறைவன்கிற ஒரு குப்பை அங்கே கொட்டி வச்சிருக்கிறோம். அதனால் சுத்த குறைவு இருக்கிறதுனால கடவுளுடைய இருப்பு நமக்கு உணர்வுக்குள்ளே வராமல் இருக்குது. நம்பிக்கை குறைஞ்சி போய் இருக்குது. கடவுளை நாம் ஏற்றுக்கிறோமா இல்லையா அது ரெண்டாவது விஷயம். இதனால் லாபமோ நட்டமோ கடவுளுக்கு கிடையாது. நம்முடைய நன்மைக்காக தான் இறைவனை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும் இருக்குது. கேட்குற ஆர்வம் கேட்ட பிறகு கடைப்பிடிக்கிறதுல தான் அது பூர்த்தி ஆகும்.
இதைத்தான் நம்ம தமிழில் பாடுறோம். கற்க கசடற, அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தகன்னு சொல்லி. இப்படி இந்த 2ஆம் ஸ்கந்தத்தில் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். சதுஸ்லோகத்துடைய விளக்கங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.